13ஆம் தேதி இவர் பேசுவாராமா. அதாவது சனிக்கு திருச்சியில பேசுறாரு இல்லையா, இந்த பேச்சு சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஓய்வா இருப்பாங்க. சனிக்கிழமை ஐயா பேசிடுறாங்க, 3 பாயிண்ட்ல பேசிடுறாங்க, 15 நிமிஷம் பேசிடுறாங்க, 45 நிமிஷம் பேசணும்னு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஓய்வா இருப்பாங்க, வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். திங்கள் செவ்வாய் புதன் இது 3 நாள் டிபேட்டா மாறுமா. வியாழன் வெளியில அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். திருப்பி சனிக்கிழமை என்ட்ரி ஆகி திருப்பி பேச்சு, திருப்பி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பார்ப்பாங்க, திருப்பி திங்கள் செவ்வாய் புதன்ல டிபேட், திருப்பி புதன் வெளியில டவுன். இன்னும் அடுத்து இப்ப பேசுவார், அடுத்து இப்ப பேசுவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது திருப்பி சனிக்கிழமை வந்து பேசுவாரு. திருப்பியும் டிபேட்டா மாறும். திருப்பி திங்கள் செவ்வாய் புதன்ல விமர்சனங்கள் வரும். திருப்பி வியாழன் வெளியில ஸ்லோ டவுன். எப்ப வருவாரு எப்ப வருவாரு எப்ப வருவாரு அப்படின்னு காத்திருக்கும். திருப்பி சனிக்கிழமை இவர் வருவாரு அப்படின்னு சனியா வரதுக்கு பேரு அரசியல் சனி. தமிழ்நாட்டை பிடிச்ச அரசியல் சனி என்பதனால இது சனிக்கிழமை வந்து பேசும் அப்படின்னு சொல்லி இவங்க ஐடியா கொடுத்திருக்காங்க. யாரு? இந்த ஜானரகேசாமி, ஆதவ அர்ஜுனா இவங்க கொடுத்த ஐடியாவில் டெய்லி பேசினா போர் அடிச்சிடும், டெய்லி பார்க்க கூடாது. எப்படி வாரம் வெள்ளிக்கிழமை படம் வருது, தினமும் படம் வந்து எவனா பார்ப்பானா? பார்க்க மாட்டான். வாரம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்னா இந்த வாரம் என்னப்பா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை படம் வந்திருக்கா அப்படின்னு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பது போல வாரத்திற்கு ஒரு வாரம் பிரச்சாரம். அதாவது படத்தை எப்படி அணுகிறாரோ, படத்தின் மூலமாக தன் ரசிகர்களை எப்படி அணுகிறாரோ அப்படியே தான் அரசியலையும் அணுகிறாரு.